Hello viewers, welcome to Arrow Study Circle. நம்ம Arrow Study Circle அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வித் மேட்லாப் ப்ரோக்ராமிங் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் உள்ள தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸுக்குள்ள ஒரு பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டூ யூனிட்ஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 2 வீடியோஸ் போட்டிருப்போம். செகண்ட் யூனிட்ல ஒரு 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்ம செகண்ட் யூனிட்டோட கண்டினியூஷன் தான் அனதர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அப் டு 2.11 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2.12 3D பிளாட் எப்படி மேட்லாப்ல நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 3D பிளாட் அப்படிங்கிறப்போ நமக்கு 3 டைமென்ஷனல் பிளாட். இதை பிளாட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக 3 ஆக்சிஸ் வேணும். ஸோ தான் யூஸ்வலாக லைன் பிளாட்ஸ் ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மாலஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூஸ்வல் கமாண்ட் பிளாட் பண்ணுறதுக்கான 2Dயில் பிளாட் பண்ணுறதுக்கான கமாண்ட் பிளாட். ஸோ இங்கே 3D பிளாட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட் 3 சிம்பிள் கமாண்ட் பிளாட் 3 எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ, இசட் ஆக்சிஸ் வேல்யூ, லைன் ஸ்பெசிஃபையர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி நேம், ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 2Dயில் பார்த்துருக்கோம். அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 3 வெக்டர்ஸ் வேணும். அந்த 3 வெக்டர்ஸில் உள்ள எலமெண்ட்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். அதாவது சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபிகர் நமக்கு கிடைக்காது, எரர் தான் வரும். தென் லைன் ஸ்பெசிஃபையர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் ஆர் சேம் அஸ் இன் 2D. தட் மீன்ஸ் இப்போ நமக்கு வந்து லைனோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும், மார்க்கரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், மார்க்கரோட கலரை சேஞ்ச் பண்ணணும், லைனோட கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் யூனிட்ல செகண்ட் வீடியோவில் நம்ம இது எல்லாமே பார்த்துருக்கோம். 2D பிளாட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தி கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆர் given as a function of the parameter t. ஸோ t அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி இங்கே எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கிராஃப் தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு அதுக்கு என்னென்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீயோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். டீயோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ டீயோட ரேஞ்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. டீயோட ரேஞ்ச் 0 to πக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நம்ம மேட்லாப்ல ஒரு கோடிங் எழுதி நம்ம ஃபிகர் பிளாட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தென் நம்ம அந்த ஃபிகரை பிளாட் பண்ணலாம். ஸோ நம்ம டீயோட வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டோம். டீயோட வேல்யூ 0ல் இருந்து நமக்கு பை வரைக்கும் இருக்கணும் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நான் 0 to π சூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி எஸ்கியூஆர்டி ஆஃப் டி இன்ட்டு. ஸோ நம்ம எலமெண்ட் பை எலமெண்ட் ஆப்ரேஷன் தான். ஸோ இங்கே டாட் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். எலமெண்ட் பை எலமெண்ட் ஆப்ரேஷன் சைன் ஆஃப் 2t. தென் y is equal to square root of t cos of 2t. z is equal to 0.5 into t. Okay, then நம்ம 3D பிளாட்டுக்குள்ள கோடிங் பிளாட் 3 xyz. ஸோ xyz க்குள்ள கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இங்கே லைனோட கலர் யூஸ்வலாக லைன் கலர் ப்ளூவில் தான் இருக்கும். இங்கே பிளாக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். கே அப்படிங்கிறது பிளாக்கோட கலர். தென் திஸ் இஸ் கால்டு ப்ராப்பர்ட்டி நேம். லைன் வித், எனக்கு லைன் வித்தும் நான் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக 0.5 தான் இருக்கும். எனக்கு லைன் வித் வந்து 1 பாயிண்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிட்டேன். 1 எனக்கு கிரீடும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிரீட் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸை இங்கே டிஃபைன் பண்ண வித் ஸ்மாலஸ்ட் பாக்ஸ் தான். ஓகே, ஸோ தென் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், இசட் லேபிள் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். கிரீட் ஆன் எக்ஸ் லேபிள். ஸோ இந்த கோடிங்கை நம்ம இப்போ மேட்லாப் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த கோடிங் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். லேட்டக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டைம் கன்சம்ஷனுக்காக டைப் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்காக இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் மேட்லாப் ப்ரோக்ராமில் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் தென் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகிடும். பிஸி ஃபைல் ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு அவுட்புட் கிடைச்சது. ஓகே, திஸ் இஸ் தி output for this function. X is equal to square root of t into sin 2t, y is equal to square root of t into cos 2t and z is equal to 0.5 into t. ஓகே, இதுதான் ஒரு மாடல் கிராஃப், 3Dயோட மாடல் கிராஃப். தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 3D கிராஃப் எப்படி பிளாட் ஆகுது அப்படிங்கிற ஒரு லாஜிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 வேஸில் பிளாட் பண்ணலாம். மெஸ் அண்ட் சர்ஃபேஸ் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதான் 2 வேஸ், மெஸ் அண்டு சர்ஃபேஸ் பிளாட்ஸ். இதில் வந்து நம்ம இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் வேரியபிள், இசட் இஸ் டிபெண்ட் வேரியபிள். எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது இசட்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகாதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய்யை பொறுத்து இருக்குது.
ஓகே. ஸோ ஒரு மெஷ் பிளாட்டையோ இல்லை சர்ஃபேஸ் பிளாட்டையோ நம்ம 3 வேஸில் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா XY இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு ஒரு கிரீடை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் கொடுத்துருக்க ரேஞ்சை பொறுத்து. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கிரியேட் a grid in the XY plane that covers the domain of the function. XY என்ன ரேஞ்ச் செட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஒரு கிரீடு கிரியேட் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப், இந்த கிரீட் வேல்யூவை யூஸ் பண்ணி இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். இசட்டோட வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, XYயை யூஸ் பண்ணி தென் தேர்ட் ஸ்டெப் பிளாட் பண்ண போகிறோம். XY இசட்டோட வேல்யூக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து XYயோட ஒரு கிரீடு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இங்கே XYயோட ரேஞ்ச் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேஞ்சை கவனிச்சுக்கோங்க. எக்ஸோட ரேஞ்ச் வந்து -1லேருந்து 3 வரைக்கும், ஒய்யோட ரேஞ்ச் வந்து 1 to 4 வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் நம்பர். ஸோ இதுதான் என்னோட சென்டர் பாயிண்ட். திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ். 0,0, திஸ் இஸ் 0,0. எக்ஸோட வேல்யூ -1லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ -1, 0, 1, 2, 3. ஒய்யோட வேல்யூ 1 to 4, ஒய்யோட வேல்யூ 1 to 4. ஸோ 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் நம்ம கம்பைன் பண்ணுறோம். -1,1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட், 0,1 செகண்ட் எலமெண்ட் அண்ட் ஸோ ஒன். ஸோ நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா ஒரு மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ டாப் ரோ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவாக வரப்போகுது. ஓகே, டாப் ரோ தான் ஃபர்ஸ்ட் ரோவாக வரப்போகுது. செகண்ட் ரோ, திஸ் இஸ் கால்டு செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ. இது மேபி வேரி ஆகலாம். ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்க டொமைனை பொறுத்து இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த கிரிடை பேஸ் பண்ணி நம்ம XYயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஒரு கிரிட் XY பிளேன். ஸ்டெப் 1ல XY பிளேனுக்கு நம்ம ஒரு கிரிடு பிளாட் பண்ணிருக்கோம். இதுல இருந்து X அண்ட் Yயோட மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது X கோஆர்டினேட், செகண்டாக உள்ளது Y கோஆர்டினேட். X கோஆர்டினேட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ண போகிறோம், அதுதான் நமக்கு X மேட்ரிக்ஸ். Y கோஆர்டினேட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஆர்டரில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் Y கோஆர்டினேட்டை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் Y மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. ஓகே, எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் காலம், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா -1, -1, -1, -1. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் காலம் இன் தி மேட்ரிக்ஸ் எக்ஸ். ஓகே, செகண்ட் காலம் சிமிலர் வே, செகண்ட் காலம் ஃபுல்லாக 0வாக இருக்கு. தேர்ட் காலம் 1 X கோஆர்டினேட்ஸ், ஃபோர்த் காலம் 2, ஃபிஃப்த் காலம் 3. ஓகே, திஸ் இஸ் மை X ஆக்சிஸ், சாரி X மேட்ரிக்ஸ். தென் Y மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Y மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா Y மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1. Okay, then 4, 3, 2, 1 and so on. Okay, yeah, everything is 4, 3, 2, 1, 4, 3, 2, 1. So this is my X matrix, this is my Y matrix. So இதிலிருந்து Z-ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிஃபோர் தட் XYக்கு நம்ம மெஷ் கிரீட் நம்ம சூஸ் பண்ணணும். மெஷ் கிரீட் ஆஃப் X, Y, ஸ்மால் x, ஸ்மால் y. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இது வந்து ஜியாமெட்ரிக்கலாக பார்த்தோம். ஓகே, திஸ் இஸ் ஜியாமெட்ரிக்கல் வியூ. இப்போ நம்ம மேட்லாப்ல ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சேம் மேட்ரிக்ஸ் தான் நம்ம மேட்லாப்ல யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் X, Y இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் X ஃபார் X கோஆர்டினேட் மேட்ரிக்ஸ், கேபிட்டல் Y ஃபார் Y கோஆர்டினேட் மேட்ரிக்ஸ். ஸோ இதோட மெஷ் கிரிட் நம்ம X அண்ட் Yயோட மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் கண்டென்ட் ஃப்ரம் மை இன்புட் ஃபைல். திஸ் இஸ் மை ஃபைல். ஸோ இதான் நான் மேட்லாப்போட கமெண்ட். நான் இந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ மேட்லாப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். CLC கமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் அந்த கமெண்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் எக்ஸோ ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஒன்லி 3 லைன் மட்டும்தான். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. X இஸ் ஈக்குவல் டு -1 to -3. ஓகே, -1 இன்க்ரிமெண்ட் எண்டிங் பாயிண்ட் 3. தட் மீன்ஸ் திஸ் ஒன். Y is equal to 1 to 4. Y is equal to with increment 1. Y is equal to 1 to 4. ஸோ நம்ம கேபிட்டல் X அண்ட் Y மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கேபிட்டல் X, கேபிட்டல் Y திஸ் ஈக்குவல் டு மெஷ் கிரிட் X, Y, ஸ்மால் x, ஸ்மால் y. ஸோ இதான் நம்ம மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி நம்ம ஜியாமெட்ரிக்கலாக பார்த்துட்டோம். இப்போ மேட்லாப்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரோ -1, ஃபர்ஸ்ட் காலம் -1, செகண்ட் காலம் 0, தேர்ட் காலம் 1 அண்ட் ஸோ ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை Y. ஓகே, திஸ் இஸ் மை Y. ஸோ இப்போ இதுலேருந்து இசட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். XY² டிவைடட் பை X² + Y². எப்படி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ Z இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் மெஷ் கிரிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Z இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பாருங்க. Z இஸ் ஈக்குவல் டு XY². X element by element operation because we are using element vectors. So the element by element operation தான் யூஸ் பண்ணணும். X dot Y dot squared divided is also by element, so that I am using dot slash
x dot squared plus y dot squared. Okay, so this is the value. So now I am going to work this file in MATLAB. So MATLAB la work out பண்ண போறோம். Capital Z is equal to x y squared. Just to see that coding, x problem first of all, x y squared, capital X, element by element operation multiplication, y squared, divided is also element by element. So within bracket we have to enter the denominator value enter பண்ண போறோம். X squared then plus y squared. Okay, plus y squared. ஸோ நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டது. ஓகே, இந்த மேட்ரிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டது. ஸோ நம்ம இப்போ XYZ நம்ம தென் கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, XYZக்கு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 வேஸில் பண்ணலாம், மெஸ் XYZ ஆர் சர்ஃப் XYZ. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிகர் வந்து வித்தவுட் கலரில் வரும். சர்ஃப்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலரில் கிடச்சிடும். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான். ஓகே, இதே எக்ஸாம்பிள் தான். இப்போ கிராஃப் மட்டும் பிளாட் பண்ண போகிறோம். மெஸ் capital X, capital Y, capital Z. ஓகே, ஸோ இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிடலாம். நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஃபிகர் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி ஃபிகர் விண்டோ. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூ -1 கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ -0.5. ஜஸ்ட் see that x coordinate, this is my x coordinate, y coordinate, z coordinate. x coordinateல -1, y coordinateல 1, zல 0.5. okay, zல 0.5. this is the first value. then second value அப்படின்னு சொல்லி second value லாஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். xல 3, yல 4, xல 3, yல 4. okay, xல 3, yல 4, zல 1.92, almost here 1.92. this value. okay, this is the last value of our matrix. ஸோ இதான் மெஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதே ஃபிகரை நீங்கள் வந்து சர்ஃப் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்ஃப் அப்படின்னு சொல்லி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே இமேஜ் கலரில் வரும். ஓகே, சர்ஃப் எக்ஸ் ஒய் இசட். இந்த சர்ஃப் மெஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஃபால்ட்டு மேட்லாப்ல இன்பில்ட் கமெண்ட் தான். ஸோ ப்ரோக்ராம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் see இது அதே ஃபிகர் தான் நமக்கு கலரில் கிடச்சிருக்கு. ஓகே, மெஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் கிடைக்கும். சர்ஃப்னு சொல்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஃபுல் இமேஜஸ் கிடைக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து இதே ஃபங்க்ஷனுக்கு தட் மீன்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதே ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அனதர் ஃபங்க்ஷன். ஓகே, வேற ஒரு ஃபங்க்ஷன் இசட் இஸ் ஈக்குவல் டு 2 power 3 into square root of x squared plus y squared sin x cos 2y over the domain. x ஓட ரேஞ்ச் கொடுத்து x ஓட டொமைன் கொடுத்துருக்காங்க -3 to 3, y ஓட டொமைனும் -3 to 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கான கிராஃபை நம்ம பிளாட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் நம்ம இப்போ எழுதிடலாம். ஓகே, ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஒரு ப்ரோக்ராமுக்காக நம்ம ப்ரோக்ராம் மேனுவலாக எழுதுவோம். எக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா -3 to 3. அவர் பெட்டர் காப்பி பண்ணிக்கலாம், அதுதான் ஈஸி. ஸோ எக்ஸோட வேல்யூ காப்பி பண்ணியாச்சு. -3 to 3 கிளியராக ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூ -3 to +3 with increment 0.25. then y value is also same. ஓகே, ஒய்யோட வேல்யூ -3லேருந்து +3 தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ xy வேல்யூ கொடுத்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணணும். மிஸ்கிரீட் மேட்ரிக்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் தான் xy மிஸ்கிரீட் x, y. ஸோ அதுக்கான கமெண்ட் capital X, y, this is equal to misgrid x, y, misgrid x, y. எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ள கமெண்ட் z is equal to 2 power 3 square root of x squared plus y squared, element by element operation. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் எல்லாமே நமக்கு எலமெண்ட் பை எலமெண்ட். ஸோ டாட் யூஸ் பண்ணி மல்டிப்ளை சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி எலமெண்ட் கிடைச்சிருச்சது. வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டது. ஓகே, எக்ஸ் ஒய் இசட்டோட வேலையை நமக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இதோட கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். மெஸ் எக்ஸ், ஒய், இசட், மெஸ் எக்ஸ், ஒய், இசட். நமக்கு கிராஃப் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கிராஃப். ஓகே, தட் மீன்ஸ் 2 power 3 square root of x squared plus y squared ஓட வேல்யூ இதுதான். ரேஞ்ச் செட் கொடுத்துட்டாங்க. -3லேருந்து +3 வரைக்கும் ரேஞ்ச் செட் கொடுத்துருக்காங்க. அதோட கிராஃப் தான் இது.
ஸோ நெக்ஸ்ட் இது எக்ஸ் லேபிள் என்ன ஒய் லேபிள் என்ன அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிடலாம். எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் இசட் லேபிள் அண்ட் ஆல்சோ டைட்டில். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கொடுத்து செக் பண்ணலாம். எக்ஸ் லேபிள் LABEL எக்ஸ் லேபிள் வித்தின் ப்ராக்கெட் கொட்டேஷன் மார்க் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம வேல்யூ டைப் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒரு டைம் நம்ம என்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். எஸ் இப்போ கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எக்ஸ் ஆக்சிஸ் திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ். தென் ஒய் ஆக்சிஸோட லேபிள் கொடுக்க போகிறோம். ஒய் லேபிள் ஒய் ஆக்சிஸ். ஓகே ஒய் ஆக்சிஸ் கிராஃப் செக் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் எஸ். தென் இசட் லேபிள் கொடுக்க போகிறோம். இசட் லேபிள் தென் இசட் ஆக்சிஸ். ஓகே இசட் ஆக்சிஸ் கிராஃப் செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் கிடச்சி. நெக்ஸ்ட் நமக்கு டைட்டில் வேணும். டைட்டிலே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். டைட்டில் வந்து இங்கே பிடிஎஃப்லேருந்து அவுட்புட்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் திஸ் இஸ் மை டைட்டில். ஓகே title is nothing but square root of x squared. okay z is equal to 2 power 3 square root. இங்க MATLABல உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வேணும் அப்படின்னா SURD ன்னு டைப் பண்ணணும். ஆக்சுவலா வேல்யூ எவாலுவேட் பண்றதுக்கு SQRT ன்னு டைப் பண்ணுவோம். பட் ஸ்கொயர் ரூட்டோட சிம்பிள் வேணும் அப்படின்னா SURD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எஸ் இப்போ ஃபிகர் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. 2 power 3 square root of x squared plus y squared sin x cos 2y. ஓகே ஸோ இதான் ஒரு கம்ப்ளீட் கிராஃப் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே இதுதான் அவுட்புட். ஸோ இதே ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் பேஸில் எப்படியெல்லாம் மேட்லாப்ல ஃபிகர் பிளாட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். இதுதான் அவுட்புட். சப்போஸ் நான் இதே ஃபிகரை சர்ஃபேஸ் பிளாட்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபிகர் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மெஸ்ஸுக்கு பதிலாக நம்ம சர்ஃப் அப்படிங்கிற கமெண்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். டேட்டாஸ் அதே டேட்டா தான். சர்ஃப் கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய் கமா கேபிட்டல் இசட். ஸோ இப்போ ஃபிகர் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு கலர்ஃபுல்லாக கிடச்சிட்டுச்சு. ஓகே இதுதான் சர்ஃபோட கமெண்ட். ஸோ பிடிஎஃபோட செக் பண்ணிக்கோங்க. இதுதான் சர்ஃபோட கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து மர்ஸ் கர்டைன் பிளாட் அப்படின்னு சொல்லி மர்ஸ் ஹச் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது நமக்கு அவுட்புட் எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே மர்ஸ் ஹச் ஓகே மர்ஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு MESH இசட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ அவுட்புட் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மர்ஸ் ஹச் இசட்டோட அவுட்புட் இது மெஷ் இசட்டோட அவுட்புட். தட் மீன்ஸ் மர்ஸ் கர்டைன் பிளாட்டோட அவுட்புட். ஸோ ஃபோர்த் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஸ் அண்ட் கான்டூர் பிளாட். ஓகே மெஸ் அண்ட் கான்டூர் பிளாட்டோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இதுதான் அதோட அவுட்புட். ஆல்ரெடி இது எல்லாமே மேட்லாப் இந்த பிடிஎஃப்ல உள்ள இமேஜஸ் எல்லாமே மேட்லாபோட ஃபிகர்ஸ் தான். 1 or 2 இமேஜஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கும். ஓகே ஸோ அதுக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஸ் வித் கான்டூருக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெஸ் சி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். மெஸ் சி கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய் கமா கேபிட்டல் இசட். ஸோ இதோட ஃபிகர் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஃபிகரை செக் பண்ணோம் அப்படின்னா கான்டூர் இமேஜோட நமக்கு கொலாபரேட் ஆகிருக்கும். ஓகே மெஸ் கான்டூர். ஸோ இதே மாதிரி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சர்ஃப் கான்டூர் வேணும் அப்படின்னா சர்ஃப் கான்டூர் வித் கலரில் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அதோட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃப் சி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன இமேஜ் இருக்குது அப்படின்னா சர்ஃப் லைட்டனிங். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கெட் லைட் ஓகே லைட்டிங் எஃபெக்ட் தட் கமெண்ட் சர்ஃப் எல். ஓகே சர்ஃப் எல். தென் வாட்டர்ஃபால் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாட்டர்ஃபால் ஆஃப் XYZ. ஓகே வாட்டர்ஃபால் ஆஃப் XYZ ஃபிகர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் see that வாட்டர்ஃபால் ஆஃப் XYZ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபிகர்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா 3D கான்டூர் பிளாட். நம்ம ஆல்ரெடி 2Dயில் பார்த்துட்டோம் கான்டூர் பிளாட். 3Dயில் கான்டூர் பிளாட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்டூர் 3 வித் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். தென் 2D கான்டூர் பிளாட் இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். 2D கான்டூர் பிளாட் வித் தி கமெண்ட். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பியரை பிளாட் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்பியர் ஜஸ்ட் see the மேட்லாப் கோடிங்கில் நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஸ்பியர் SPHERE ஸ்பியர்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்பியர் கிடச்சிட்டது. இது டிஃபால்ட் இமேஜ். சப்போஸ் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இதில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இதில் டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பியர் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸ்பியர் 1. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைன் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இங்கே n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். சப்போஸ் நான் ஸ்பியர் 3ன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஒன்லி 3 ஃபேஸஸ் மட்டும் இருக்கும். ஓகே திஸ் 3 கலர்ஸில் இருக்குது. இதுதான் ஒவ்வொரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே 3 கலர்ஸ். சப்போஸ் நான் n = 10ன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா 10 ஃபேஸஸ் இருக்கும்.
ஓகே 10 ஃபேஸஸ் நமக்கு அப்பியர் ஆயிடுச்சு. ஓகே 10 கலர்ஸ் இருக்கும், 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் n ஈக்குவல் டு 20 நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. 20. சப்போஸ் நான் அதை 200 சேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கிராஃப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். இதில் 200 ஃபேஸஸ் இருக்குது. ஓகே 200 ஃபேஸஸ் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் சிலிண்டர். ஸோ சிலிண்டர் பிளாட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி. ஓகே டி அப்படிங்கிற 2 வேல்யூஸ் வேணும். தட் மீன்ஸ் ஆர் இஸ் நத்திங் பட் ரேடியஸ், டி இஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ அந்த 2 வேல்யூ இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பிளாட் பண்ண முடியும். ஸோ இங்கே லின் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி லின் ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. லின் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஆர் ஈக்குவல் டு 1 + sin t. ஸோ இந்த ஆரோட வேல்யூக்கு நான் சிலிண்டர் பிளாட் பண்ண போகிறேன். சிலிண்டர் XYZ. இங்கே XYZ அப்படிங்கிறது மெஸ்கிரிட் கிடையாது, சிலிண்ட்ஸ் ஆர் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறாங்க. தென் சர்ஃப் இமேஜ் வேணுமா இல்லை மெஸ் இமேஜ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் இந்த கோடிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் மேட்லாபில். ஸோ ஃபார் தட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா டி லின் ஸ்பேஸ், டியோட வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டா லின் ஸ்பேஸ் 0 to 10, 0 to 5 எனக்கு 20 வேல்யூஸ் வேணும். திஸ் லின் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது 0 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், பை அப்படிங்கிறது எண்டிங் பாயிண்ட். இங்கே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எனக்கு 20 பாயிண்ட்ஸ் வேணும். 0 to 5 எனக்கு 20 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இதை யூஸ் பண்ணுறோம் லின் ஸ்பேஸ். இந்த எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா இப்போ எனக்கு கிராஃப் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் மை வேல்யூ. ஓகே இதுதான் சிலிண்டர் பிளாட் பண்ணுறதுக்கான கோடிங். சப்போஸ் எனக்கு 3D ஆல்ரெடி 2D பார் பார்த்துட்டோம். அந்த வேல்யூஸ் மட்டும் டிஃபைன் பண்ணி பார் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தா நமக்கு 2D பார் கிடச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு 3D பார் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே பார் அண்ட் 2D பாரை நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். 3D பாரை வெரிஃபை பண்ணலாம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஒய்யோட வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டோம். பாரோட வேல்யூ வேணும் அப்படின்னா பார் ஆஃப் ஒய். ஓகே இது 2D பார் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே இது ஒன்லி 2D பார். சப்போஸ் நான் இதை 3D பாருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா பார் 3 ஒய்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு 3D பார் ஜெனரேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் see the difference. ஸோ ப்ரீவியஸ் ஒன் 2D, now it's 3D. ஓகே 3D பார் கமாண்ட் இஸ் பார் 3y. ஓகே 3D பார் நமக்கு கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் 3D ஸ்டெம் பிளாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ 3D ஸ்டெம் வேணும் அப்படின்னா இதே ஃபிகருக்கு 3D ஸ்டெம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பெட்டர் இந்த கோடிங் காப்பி பண்ணிடலாம். கிரீட் ஆன். சப்போஸ் உங்களுக்கு கிரீடு வேணாம் அப்படின்னா கிரீடு ஆஃப் பண்ணிடலாம், அதுவும் பாசிபிள். ஓகே கிரீடு வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஆப்போசிட் ஆஃப் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஈவன் நமக்கு இமேஜுமே ஜெனரேட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இதான் ஸ்டெம் பிளாட்டுக்குள்ள கமாண்ட். ஸ்டெம் 3 யூஸ்வலாக நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டெம் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம் 2D பிளாட்டில். இங்கே 3D யூஸ் பண்ணுறதுனால ஸ்டெம் 3 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டெம் 3, திஸ் இஸ் 3D வியூ ஆஃப் ஸ்டெம். ஸோ லாஸ்ட் ஒன் பை சார்ட். சப்போஸ் வந்து உங்களுக்கு பை சார்ட் 3Dயில் வேணும் அப்படின்னா அதுவும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே பை சார்ட் 3D. ஸோ இந்த கோடிங் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே டைம் கன்சம்ஷனுக்காக தான் கோடிங்கை காப்பி பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ டிஃபைன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோட் கொடுத்துட்டோம். பையோட வேல்யூ, இந்த எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோர்த் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட். இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் எக்ஸ்ப்ளோட் 4 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அவுட்புட் பார்த்தா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே ஜஸ்ட் அவுட்புட் பாருங்கள். இந்த 4th என்ட்ரி மட்டும், ஓகே இந்த 4th என்ட்ரி மட்டும் 1ன்னு கொடுத்துருக்கோம். 0 அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாது, கண்டினியூஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அந்த ஃபிகரை விட்டு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறோம். ஓகே அந்த ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறதுனால தான் இந்த 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம இங்கேயும் 0 கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சப்போஸ் நான் இங்கேயும் 0 கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த ப்ரீவியஸாக இருந்த கேப் வந்து இங்கே இருக்காது. ஓகே இது மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. ஒன்ஸ் அகைன் சப்போஸ் நான் இந்த வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், 2க்கு பதிலாக நான் ஒரு 5ன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகே டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ப்ளோட் 5. ஓகே ப்ரீவியஸாக உள்ளதுக்கும் இப்போ உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். 3D பிளாட். இதோட நமக்கு 3D பிளாட் ஓவர். ஒரு 3D இமேஜை எப்படி மேட்லாபில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காம ஏரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.